என்னங்க என்ன நடக்குது? யாரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க? யாருன்னு தெரியலங்க. இந்த வீட்டு பொண்ணுகிட்ட 2 பேரும் சேர்ந்து தகராறு பண்ணிட்டாங்க. அதான் அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க ஊர்லேன்னு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு ஆசைப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் போதெல்லாம் இந்த ரோஹித் பையன் வந்து விஷத்தை கக்கிட்டு போயிடுறான். நல்ல சூழ்நிலையில சந்திக்கலான்னு வந்தேன். ரோஹித் சூழ்நிலையை கெடுத்துட்டான். ஏன்பா இங்க இவ்வளவு பேசுற நீங்க? எதுக்குப்பா அந்த அயோக்கியனை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்க? உண்மை தெரியாம பேசுற மங்களா. நீங்க தான் உண்மையை மறைச்சு பேசுறீங்க. இவ்வளவு அட்டூழியம் பண்ணவன நீங்க வீட்டுக்குள்ளே விட்டு இருக்க கூடாது. என்ன பேச்சு பேசுற? அவர் உங்க அப்பா. வீடு தேடி அந்த அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவியா? எங்க அப்பா நமக்கு சப்போர்ட்டா இல்லாம அந்த திருட்டு பயலுக்கு சப்போர்ட்டா இருக்காருன்ற வேதனையில தான் நானும் பேசுறேன். அவன் எந்த துணிச்சல்லைங்க இந்த ஊருக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்ற துணிச்சல்ல தானே வரான். இல்லன்னா உங்களை டீ கடையில வச்சு கேலி பேசுற தைரியம் அவனுக்கு எப்படிங்க வரும்? என்ன பைத்தியக்காரமா பேசுற? உங்க அப்பா இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டான். எல்லா அட்டூழியமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போதுமா? அப்ப வந்தது வேற, இப்ப அடிக்கடிக்கு வரானேங்க. அப்ப பண்ண கலாட்டா விட இப்ப ஜாஸ்தி பண்றானே. இந்த துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்துச்சு? நிச்சயமா அந்த துணிச்சலை நான் கொடுக்கல மங்களா. அவன் தண்டிக்கப்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவனை காப்பாற்றணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சது. ஒவ்வொரு தடவையும் அவன் மேல போலீஸ்ல யாராவது புகார் கொடுக்கும் போது அவனை காப்பாத்த நான் எந்த முயற்சியும் எடுத்தது இல்லை. அவன் ஜெயிலுக்கு போகட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்னு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தலையிட்டு புகார் கொடுத்தவங்கள அதை வாபஸ் வாங்க முடியுமா பண்ணிடுறாங்க. அவனை காப்பாத்தி விட்டுறாங்க. எந்த வகையிலையும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்ன தப்பு சொல்றதுல நியாயமே இல்லை மங்களா. இப்ப சொல்றேன் மங்களா, ரோஹித் மேல மத்தவங்க புகார் கொடுத்தாதானே அதை வாபஸ் வாங்க சொல்லி வற்புறுத்த முடியும். இந்த தடவை நானே அவன் மேல புகார் கொடுக்கிறேன். நானே அவனை உள்ள வைக்கிறேன். யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன். யார் சொன்னாலும் நான் அந்த புகார் வாபஸ் வாங்க போறது. சே, போலீஸ் ஸ்டேஷன்ல போக வேண்டாம் மாமா. அதான் அவனுக்குள்ள தண்டனை ஜனங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? எதுக்கு இதெல்லாம்? இல்ல மாப்பிள்ள, இந்த அடி எல்லாம் அவனுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி. அவன் நினைச்சு வருத்தப்பட முடியுமான ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். சொன்னா கேளுங்க மாமா, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. அட நீங்க வேற புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலைங்க இதெல்லாம். சும்மா நம்மளோடதுக்கா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. வாய் முட்டுக்கு அமைதியா இருக்கியா? மங்களா, உன்னையோ துறையோ நம்ப வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ரோஹித் மாதிரி ஒரு அயோக்கிய பைய தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் நியாயம். அப்படிங்கிறதுக்காக தான் பண்றேன். ஆனா ஒண்ணுமா, கடவுளை கூட நம்பினா தான் உண்டு, இல்லைன்னா இல்ல. நம்புறது நம்பாததும் உன் இஷ்டம். நான் வரேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா, வரேன். அவரு பேரனை விட்டு கொடுக்குற ஆள் இல்லைங்க. இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. நீங்க வேணா பாருங்க. ஏய் பாடி உள்ள. நாங்களும் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு பல்ல கடிச்சு இருந்து பார்த்துட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு எதுவுமே சாதகமா நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் யார்கிட்டயுமே சொல்லாம ஓடி வந்துட்டோம். சரி, ஸ்ரேயாவோட தாத்தா உங்களுக்கு சாதகமா தானே இருக்காரு. அவர் முன்னாடி போய் நிக்க வேண்டியது தானே? அவர் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வழி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருல்ல. சொன்னாரு, ஆனா அவரால கூட உடனடியே என்ன உதவி பண்ண முடியாதுன்னு. அவரே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காரு. என்ன உங்க அப்பா? அவர் உங்க கல்யாணத்தை ஆதரிச்சவர் தானே? எங்க அப்பா எங்களுக்கு ஆதரவு தாமா. ஆனா அவர் ஒரு சாதாரண ஆட்டோக்காரரு. அவரால் என்ன பண்ணிட முடியும்? பண பலத்தையும் அடியாள் பலத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம். முன்னாடியாச்சும் இவங்க அப்பா மட்டும்தான் எதிரி. ஆனா இப்போ இவளோட மாமா, மாமன் பையன் எல்லாருமே எதிரி ஆயிட்டாங்க. அவங்க குடும்பத்துல நடக்கிற அரசியல்ல எங்களை பலிகேடாக்கி வெட்டு கொடுக்க பாக்குறாங்க. இதுக்கு மேலே நாங்க சென்னையில இருந்தா எங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமேன்ற பயத்துலதான் வெளியே வந்துட்டோமே தவிர எங்க போறது, யாரை பார்த்து உதவி கேட்கறதுன்னே தெரியல. அப்பதான் ஓன் ஞாபகம் வந்துச்சு. உன்னை தேடி வந்தோம் சமு.
சரி, இப்போ நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. முதல்ல எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்டா. எங்க போனாலும் எங்களை துரத்துறாங்கண்ணே. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் துரத்துறாங்க. புதுசா பாக்குறவங்க கூட சந்தேகத்தோட பாக்குறாங்கண்ணே. ஓடி ஓடி களைச்சு போயிட்டோம். சமு 2-3 நாள் கிடைச்சா கூட போதும்டா. அதுக்குள்ள இந்த ஊர்ல வேற ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்டா. வேலையை பற்றி பிரச்சனை இல்லைடா, தங்கறதுக்கு இடம் தான். ஏன்டா உங்க வீட்டுல தங்க முடியாதா? டேய், நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைடா. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இங்கே வா. நிம்மு, இவங்களை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ நான் நினைக்கிறத பத்தி என்ன இருக்கு? பாட்டி என்ன நினைக்கிறது தானே முக்கியம். பாட்டியை சமாளிச்சிட முடியாதா? ரொம்ப கஷ்டம் சம்மு. ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது சும்மாவே உள்ள விடாது. இவங்க வேற காதலிச்சு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க. தெருப்பக்கமே விடாது. ஏதாவது பேசி சமாதானப்படுத்திடலாமா? பாட்டியை கூட சமாதானம் பண்றோன்னு பையே அண்ணனுக்கு என்ன சொல்லுவ? அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு பையே அவ்வளவுதான், வீட்டையே ரெண்டாக்கிருமா. இப்போ என்ன செய்யறது? நம்பி வந்துட்டான், க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற, கேட்ட உதவிய முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ காரணம் வச்சு அது இதுன்னு சொன்னா அவாய்ட் பண்றோம்னு நினைச்சிட மாட்டான். ஆனது ஆகட்டும்னு பேசாம வீட்டுக்கு கூட்டு போயிருவோமா? ஐயோ, வேற வில்லங்கமே வேணாம். பாட்டி கண்ணா பின்னான்னு கத்தி இவங்கள நோய் கடிச்சிரும். அந்த தப்பை மட்டும் செய்யாத. சரி, வேற என்னதான் பண்றது? திடீர்னு இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டாம முதல்ல பாட்டி கிட்ட நம்ம 2 பேரும் பேசி பாப்போம். பாட்டி ஒத்து வந்தா அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போலாம். அதான் கரெக்ட். வா. என்னடா உங்க வீட்டுல தங்குற சிக்கலா? ஆமாடா, அதான் நானும் நீமும் எப்படி டேக்கிள் பண்றேங்கிறத இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். என்னண்ணே, நாங்க வரது உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களா? ஆமாம்மா, எதுக்கு வீண் பிரச்சனைன்னு சொல்லி எங்க அண்ணனும் பாட்டியும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் சமாளிக்க தான் நானும் நீமும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்னன்னா, முதல்ல உங்க 2 பேரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு நீமும் உங்களோட இருக்கட்டும், நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். வாங்க. சரிண்ணே. சார், இந்த எஃப்ஐஆரில் சைன் பண்ணிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் கோர்ட்டை கொண்டு ஆஜர்படுத்திக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. இருட்டாரு, ஒரு புகார் கொடுக்கணுங்க. யார் மேல? ரோஹித்ங்கிற பையன் மேல. ரோஹித், உங்க பேர் தானே? என் பேரனே தாங்க. என்ன சார், உங்க பேரை மேலே புகார் கொடுக்குறீங்க? ஆமாங்க. என்ன பிரச்சனை? என் பேத்திக்கிட்ட வம்பு பண்ணாங்க. சார், தெளிவா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க, நீங்க கேட்டுக்கங்க. என் பேரன் ரோஹித் இருக்கானே, அவன் என் பையன் வயத்து பேரன். அவன் வம்பு பண்ணது கையல்விழி, என் பொண்ணு வைத்து பேத்தி. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இல்ல, உங்க பேத்தி கிட்ட வம்பு பண்ணான்னு உங்க பேரை மேல புகார் கொடுக்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள தீக்காம போலீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதனால தான் கேட்டேன். இல்ல சார், எங்க பேரன் எங்க சொல்லுங்க கட்டுப்படுறதா இல்ல, அவன் அத்துமீறி போயிட்டான். அதனால நீங்க தான் அவனை கட்டுப்படுத்தணும். நீங்க எடுக்கிற நடவடிக்கையில தான் அவனுக்கு புத்தி வரணும். புகாரை வாங்கிக்கிறத பத்தியும் நடவடிக்கை எடுக்கிறத பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது மாதிரி குடும்ப பிரச்சனை எல்லாம் என்ன ஆகும்னா, ஏதோ கோபத்தாபத்தில் வந்து டக்குன்னு புகார் கொடுப்பீங்க, பின்னாடி இன்னொருத்தர் வந்து வாபஸ் வாங்கும்பாரு. அப்புறம் குடும்பத்துக்குள்ள நெருக்கடி தாங்க முடியாம புகாரை வாபஸ் வாங்குவீங்க. நாங்க நடவடிக்கை எடுத்தது, ஓடுனது, ஆடுனது எல்லாம் வேஸ்ட்னு ஆயிடும். அதனால வீணா எங்க பொழுதுக்கு எடுக்காம புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அப்புறம் புகார் கொடுங்க. எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். என் பேரன் பேர்ல புகார் கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்றேன், யார் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்குறதா இல்லைங்க. சார், இந்த பையன் மேல இதே விஷயத்துக்காக நம்ம ஸ்டேஷன்ல ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க சார். இதே குடும்பத்தாளுக தான் கொடுத்துருக்காங்க. நாம அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தப்போ குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகி அப்புறம் புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க சார். மறுபடியும் அதே பிரச்சனைக்காக வந்து கொடுக்குறாரு சார். ஏன் சார், அப்ப நடந்த மாதிரி தானே இப்போ நடக்கும்? சார், அந்த புகாரை கொடுத்தது நான் இல்ல, அதனால அதை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. ஏன்னா இந்த புகாரை கொடுக்க போறதுன்னா காம்ப்ரமைஸ் ஆகவும் மாட்டேன், கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கவும் மாட்டேன். தைரியமா புகார் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். சார், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னையா? இல்ல, இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனையா இருக்கிறதுனால இந்த புகாரை நம்ம எடுக்கிறது அவ்வளவு சரிப்பட்ட ஒரு மாற்றம் இல்லை சார். அதனால நம்ம புகாரை வாங்குறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட பார்ட்டியில ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்து நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அனுப்பிச்சு வச்சலாம்னு தோணுது சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார், போலீஸோட வேலை புகார் எடுக்கிறதும் அது மேல நடவடிக்கை எடுக்கிறதும் தான். பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது இல்லை. பஞ்சாயத்து பண்ணாலே பிரச்சனை சரியா போயிடும்னா நானே பஞ்சாயத்து பண்ணி வச்சிருப்பேனே.
நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன்? சார் நீங்க பிடிவாதமா இருக்கீங்க, புகார் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் எழுதியே எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ரோஹித், அவனுக்கு உள்ளூர்ல ஒரு சிநேகிதன் செந்தில்னு ஒரு பையன். அவங்க 2 பேர் மேலதான் சார் புகார். 2 பேரும் அத்துமீறி என் பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பேத்திக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு குடும்பத்தை பத்தி ரொம்ப அவதூறா பேசிருக்காங்க. உடனடியா 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க. இன்னொரு பையன் பேர் என்ன சொன்னீங்க? செந்தில். செந்தில். ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல கேட்டேன், புகாரை தாங்க. மாமா. வாங்க. என் மாப்பிள்ளை இவரு கருணாகரன். வணக்கம். இவர் பொண்ணுகிட்ட தான் அந்த ரோஹித்ங்கிறவன் பிரச்சனை பண்ணிருக்கான். இப்பதான் புகார் கொடுத்திருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னல மாமா, புகார்ல எதுவும் கொடுக்க வேண்டாங்க. இல்ல மாப்பிள்ள, புகார் கொடுத்து உடனடியா நடவடிக்கை எடுத்தாதான் அவன் சரிப்பட்டு வரும். வேண்டாம் மாமா, இது நம்ம குடும்ப விஷயம். இது ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். புகார் கொடுக்கலன்னா தான் இந்த மேட்டர் காம்ப்ளிகேட் ஆகும். வெறும் வாயால சொன்னா அவன் மதிப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? வாயால அத ஊர் ஜனங்களே சேர்ந்து அவன் அடிச்சிட்டாங்க இல்லையா? எனக்கு இன்னும் ரோகித்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு தோணுது. அதே மீறி எதனா பிரச்சனை பண்ண நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன் இல்லையா? என்ன மீறி அவனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இல்லைங்க, அவன் யாரையும் மீறக்கூடியவன். அவனை வளர்த்தவன் தான், என்னையே மீறினவன் அவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒதுக்கி போற ஜாதி இல்லைங்க, மேல விழுந்து பிராண்ட ஜாதி. அப்படி பண்ணாம இருக்கணும்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும், பிராண்ட நகத்தையெல்லாம் வெட்டி எடுக்கணும். அப்பதான் வழிக்கு வருவோம். இல்ல மாமா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் ஆக்ஷன்ன்றது எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தோணுது. இப்ப நம்ம இதை செஞ்சோம்னா அப்ப நம்ம குடும்ப உறவுக்குள்ள பெரிய விரிசல் ஏற்படுமாமா. அப்புறம் ஒண்ணு சேர வேண்டிய நம்ம குடும்பம் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாம போயிடுமாமா. அதான் சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்கங்க. புகார் வாபஸ் வாங்குங்க. என்ன சார், வீட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க, நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த புகார் கொடுத்தது தான் நீங்க. புகார் வந்து அடுத்த நிமிஷமே ஆள் வந்து நிக்குது. அதுவும் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பாவே வந்து புகாரை வேணான்னு சொல்றாரு. சார் நான் தான் சொன்னேன்ல, இவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? முன்னாடி இப்படிதான் சார் பண்ணாங்க. இவங்க கொடுக்குற புகாரை எடுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் சார். சார், புகாரை கொடுக்க வேண்டாங்கிறது அவருடைய அபிப்பிராயம். புகாரை கொடுத்தே ஆகணுங்கிறது என்னோட முடிவு. அவருடைய அபிப்பிராயத்தினால என்னோட முடிவு மாற போறது இல்ல. நீங்க புகார் எடுத்துக்கங்க சார். குடும்ப உறவுகள்லாம் கெட்டு போகும்னு உங்க மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். புகாரை வாங்கிக்கங்கன்னு நான் சொல்றேன், வாங்கிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. சரி, யார் சொன்னா வாங்கிப்பீங்களோ அவங்கள விட்டு சொல்ல வைக்கிறேன். சரி சார், நான் புகார் எடுத்துக்கிறேன், எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறேன். எஃப்ஐஆர் காப்பி வேணும்னா சாயந்தரம் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க, தேங்க்ஸ். வாங்க வாங்க மாப்பிள்ள. செந்தில்ன்றது உங்க பையன் தானே? ஆமா சார். போன தடவை மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது. நீங்க கெஞ்சினீங்கனால நான் கண்டுக்காம விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் அதே ரோஹித்தோட சேர்ந்து அதே காரியத்தை திரும்பவும் பண்ணியிருக்கானுங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? சார், அந்த காவாணி பையனோட சேராதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். அவன் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவனை வீட்டுல கூட இருக்க விடாம எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் சார். அதையும் மீறி 2 பையனும் ஒன்னா சேர்ந்துட்டான் சார். சார், பெருசா எதுவும் கேஸ்லாம் பாத்துக்கோங்க சார். இல்லைங்க, போன தடவை விட்ட மாதிரி இந்த தடவை விட முடியாது. அப்புறம் நம்ம பேர் கெட்டு போயிடும், உங்க வேலைக்கு பிரச்சனை வந்துடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த 2 பையனையும் தூக்கிட்டு வாங்க. சிதம்பரம், எஸ்ஐ சாரோட போ. ஓகே சார். அப்பா, நான் உன்னை என்னடா செய்ய சொன்னேன்? நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க? அங்கிள், அடிக்காதீங்க அங்கிள். அடிக்காதீங்கப்பா, அடிக்காத சொல்லிட்டீங்கப்பா. டேய், பெரியப்பா வீட்டுல இருந்து எதுக்கு வந்த? இந்த பையனோட சேர்ந்தா வம்பு வரும்னு சொல்லிட்டாலும் இங்க இருக்க வேணாம். பெரியப்பா வீட்டுக்கு கூட பெரியப்பா வீட்டுக்கு போட நான் அனுப்பிச்சு வச்சேன். அப்படியே இருக்கா இங்க வந்த? அப்படியே இருக்கா வந்த? என்ன வந்த? ஏடா இவனோட சேரக்கூடாதுன்னா அப்புறம் வந்து நின்னா என்னடா அர்த்தம்? அப்பா, அவன் உயிர் நண்பன். டேய், உயிர் நண்பனா அவன்? உயிரை எடுக்க நண்பன்டா. உன்னை கெடுக்கணும்டா. வரக்கூடாது சொன்னேன்ல. இப்போ எதுக்கு வந்த? அவன் ஒரு ஹெல்ப் கேட்டான்ப்பா, அதான்ப்பா. என்னடா ஹெல்ப்? அந்த கருணாகரனை டீ கடையில வச்சு கேள்வி பண்ண ஒத்தாசை பண்ணு. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் பொண்ணு கையில கலாய்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண கேட்டானா? டேய், இவனோட பொறுக்கித்தனம் பண்ண தான் அங்கிருந்து வந்தியா? அப்ப நீ பொறுக்க. அங்கிள், ஏமால கோவனா என்ன அடிங்க? எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? டேய், நீ எதுவும் பேசாத. இந்த மாதிரி ஊரு விட்டு ஊரு வந்து வம்பு பண்றதெல்லாம் ஒன்ன மாதிரி பணக்கார பசங்களுக்கு வேணா ஓகே இருக்கலாம். இவன் மாதிரி பசங்களுக்கு அதெல்லாம் நல்லது இல்ல. நீ சட்டை பண்றதுக்கு இவனையா நான் கூட்டு சேர்க்கிறேன்? ஐயோ, உண்மையில தகராறு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட இங்க வரவே இல்லை அங்கிள். பின்ன இங்க இருக்கிற பெருமாள் கோயில பக்தி பாட்டு பாடிட்டு பொங்கல் வாங்கி திட்டு போலாம் வந்தியா? இல்ல அங்கிள், எங்க வீட்ல ஒரு பிரச்சனை, அங்க கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு. அங்கேயும் மாடா? ஆமா அங்கிள், பிரச்சனை தீர்ற வரைக்கும் 2 நாள் எங்கேயாச்சும் போயிட்டு வரான்னு எங்க அப்பா சொன்னாரு. எங்க போறதுன்னு தெரியல, அதான் இவனோட இருக்கலான்ட்டு இவனை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். தகராறு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அங்கிள். இந்த முறை இங்க நடந்த பிரச்சனையில எங்க தப்பு எதுவுமே இல்லை அங்கிள். எந்த தப்பு பண்ணாம உங்க தாத்தா உன் மேல புகார் கொடுத்துருக்காரு? எந்த தப்பு பண்ணாம உங்க தாத்தா உன் மேல புகார் கொடுத்துருக்காரு? என்னது? தாத்தா
தாத்தா என் மேல புகார் கொடுத்திருக்காரா? என்ன அங்கிள் சொல்றீங்க? உன் மேல மட்டும் புகார் கொடுத்ததா பரவாயில்லையடா, என் மகன் மேல எம்ல சேர்த்து கொடுத்துருக்காரு. நான் பாக்குற வேலைக்கு என்னடா மரியாதை? இப்ப என்னாச்சு தெரியுமில, இன்ஸ்பெக்டர் உங்க 2 பேரையும் கூட்ட வச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என் பையனையே பிடிச்சு கொண்டு போற அளவுக்கு என்ன ஆளாக்கிட்டியா? பிடிச்சிட்டு வரலனா வேலையில ரிமார்க் விழுதுரும் சொல்றாரா? அங்கிள் என்ன அங்கிள், இது உங்க ஸ்டேஷன் தானே, உங்க செல்வாக்க பயன்படுத்தி பாக்குறது தானே. என் செல்வாக்கு எத்தனை தடவை பயன்படுத்துறது? போன தடவை பயன்படுத்துறதுலயே எல்லா செல்வாக்கும் செலவாகி போச்சுடா. இனிமே செல்வாக்குல செல்லாது. நான் தனியா போனா டேக்கா கொடுத்துருவேன்னு என்ன நம்பாம ஒரு கான்ஸ்டபிள துணைப்பட்டு அனுப்பிச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள வெளியில நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு எஸ்ஐ கண்காணிக்கிறதுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புற அளவுக்கு ஆளாக்கிட்டீங்களா? அப்பா இப்போ என்னப்பா பண்றது? போய் கம்பிடா காவடி போயமான. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? வேற எப்படா சொல்ற? அப்பா ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் எங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டுருங்கப்பா. இனிமே இப்படி எதுவும் நடக்காது, பாதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்ப்பா. பருப்பு ஏய், இவன மாதிரி பச்சோதி பேரை நம்பி நீ வேணா பொறுப்பேத்துக்கலாம், நான் ஏத்துக்கிற முடியாது. இவனையெல்லாம் நம்ப முடியாதுடா. இல்ல அங்கிள், என்ன நீங்க நம்பலாம். வாங்கின அடியில நான் திருந்திட்டேன் அங்கிள். நிஜமா அங்கிள், சத்தியமா நான் திருந்திட்டேன். என்ன நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. எப்படி அடிக்காம பாடுறா? ஐயோ இல்ல அங்கிள், நான் நிஜமா தான் சொல்றேன் அங்கிள். என்ன உள்ள தள்ளினீங்கன்னா என்னோட சேர்ந்து உங்க பையனும் மாட்டிப்பான். அதை யோசிச்சு பாருங்க. அதுக்காக வாச்சு இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அங்கிள். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க அங்கிள், எதுவா இருந்தாலும் பண்றேன். புகார கொடுத்தது உங்க தாத்தா, போய் ஒரு கை கால போய் விழு. நான் ஒரு அற்ப புழு, தெரியாம தப்புட்டேன்னு அழு. ஐ விழு புழு அழு. அங்கிள் சூப்பர் அங்கிள், வார்த்தையிலேயே சும்மா விளையாடுறீங்க. டேய் உன்னே புருவேன். என் மகவர மாட்டிக்கிட்டு இருக்கானேன்னு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா? சாரி அங்கிள், இப்போ நீங்க சொல்லுங்க. எது உங்க தாத்தாட்ட போய் பேசுறா? புகார வாபஸ் வாங்க சொல்லு. ஐயோ, அவரு கூட சண்டை போட்டு அவர் வெறுப்பேத்திட்டு வந்துட்டேனே. நான் சொல்றதை கேட்பாரா இல்லையான்னு தெரியலையே. கேட்க வைக்கணும்டா, அங்கதான் இருக்கும் உன் சாமர்த்தியம். இங்க பாரு, என் முன்னாடி நடிச்சே ஒரு நடிப்பு, அந்த நடிப்பை அங்க போய் காட்டு. அவர் புகார வாபஸ் வாங்குற ஒன்ன தவிர நீங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. உங்களுக்காக நான் இப்ப அரெஸ்ட் பண்ணாம விடுறேன். அங்க போய் கெஞ்சி கூத்தாடி அவர் மனசை மாத்துங்க. நான் உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிளோட அங்க வர்றேன். அதுக்குள்ள நீ புகார வாங்குறதுக்கு அவரை சம்மதிக்க வைக்கணும், சரியா? ஓகே அங்கிள், நான் இப்பவே போயிட்டு எங்க தாத்தாவை பாக்குறேன். டேய் வாடா. டேய் இவன் எதுக்குடா? இல்ல அங்கிள், என் மூஞ்ச பார்த்தா எங்க தாத்தா மனசு மாற மாட்டாரு. இவன் மூஞ்ச பார்த்தாலாச்சும் மாறுவாரான்னு பார்க்கலாம். டேய் வாடா. வரேன் அங்கிள். ஏங்க, அந்த பையன் பண்ணது எல்லாமே அயோக்கியத்தனம் தாங்க. அதுக்குதான் அவன் சரியான அடி வாங்கிட்டான்ல. அப்புறம் எதுக்குங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்ன ஞானம் புரியாம பேசுற? அவன் அந்த அடிக்கெல்லாம் பயப்படுவான்னு நினைச்சியா? திருட்டு பையன், கடைஞ்செடுத்த திருடாம. அவன் ஜெயிலுக்கு போகணும், அப்பதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும். ஒவ்வொரு தடவையும் போலீஸ்ல புகார் கொடுக்க வேண்டியது, உடனே வாபஸ் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தைரியம் தான் அவனுக்கு அவன் ஆடுற ஆட்டத்துக்கு காரணம். இந்த தடவை புகார் கொடுத்தது நான். யார் சொன்னாலும் புகாரை வாபஸ் வாங்க மாட்டேன். ஏன் மாப்பிள்ள கருணாகரனே சொன்னார், வேண்டாம் வாபஸ் வாங்கிடுங்கன்னு. நான் கேட்கல, கேட்கவும் மாட்டேன். புகாரை வாபஸ் வாங்கவும் மாட்டேன். இந்த விஷயம் கேசவுக்கு தெரிஞ்சா அவனுக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம் ஜாஸ்தி ஆயிடுங்க. உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு கெட்டு போயிடுங்க. அவனுக்கும் எனக்கும் நடுவில் என்ன நல்ல உறவு இருக்கு இப்ப கெட்டு போறதுக்கு? நல்ல உறவாவே இருக்கட்டும். அதனால அவன் பையன் பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் மன்னிச்சுட்டு கண்டும் காணாம இருக்க முடியுமா? என்னால முடியாதுமா, முடியாது. வருத்தப்படுறவன் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ரோஹித் மேல புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதுக்கப்புறமும் துரையும் மங்களாவும் நம்ம நம்புவாங்களாங்கிறது சந்தேகம். நம்ம ரோஹித்தை ஆதரிச்சோம்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா தான் நடந்துக்கிறாங்க. எது சரி எது தப்புன்னு தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும், வர வேண்டிய நேரத்துல வருவாங்க. தாத்தா